அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். ரமலான் டே 22 சஹர் டு இஃப்தார் விலாக் பார்க்கலாமா? சஹருக்கு தந்தூரி மட்டன் சாப்ஸ் தான் செய்ய போகிறேன். இஃப்தாருக்கு கஸ்டர்ட் புட்டிங் தான் செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் சாப்ஸ் 300 கிராம் எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டு இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் போட்டு, தயிர் 2 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன், மல்லிபோனா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலாவோடு சேர்த்து மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மூடி போட்டு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மட்டன் சாப்ஸை ஒன்று ஒன்றா வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா மட்டன் சாப்ஸையும் இப்போ வச்சாச்சு. ஒரு பக்கம் ஃப்ரை ஆன பிறகு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எல்லா மட்டன் சாப்ஸையும் திருப்பி போட்டு இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். மட்டன் சாப்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு சின்ன பவுல் வச்சு ஒரு துண்டு கறியை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் தந்தூரி சாப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சஹருக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், ரசம், ஆம்லெட், மட்டன் தந்தூரி சாப்ஸ். இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சஹர் சாப்பாடு. மட்டன் தந்தூரி சாப்ஸ் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவல். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு பழம் சாப்பிட்டுட்டு நியத் வச்சோம். அடுத்து கஸ்டர்ட் புட்டிங் தான் செய்ய போகிறேன். ஒரு பேன் எடுத்து 1/2 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சிட்டு கஸ்டர்ட் பவுட்ரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. சூப்பராக வந்துச்சு பாருங்கள், நல்லா திக்காக. அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம். 3 பவுல்லையும் ஊற்றி வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்த லேயர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1/4 கப் சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை கரைஞ்ச பிறகு அப்படியே ப்ரௌன் கலரில் மாறிட்டு பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம கரைச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் சர்க்கரை கரைஞ்சிரும். அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து சாக்லேட் சிரப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த லேயர் ரெடி பண்ணியாச்சு. அதை மேலே ஊற்றிக்கலாம். புட்டிங் நல்லா செட் ஆகிடுச்சு. அடுத்த லேயர் ஊற்றிக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி ஊற்றிக்கணும். 3 பவுல்லையும் ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். மேலே ஒரு பாதாம் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட சூப்பரான கஸ்டர்ட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டர்ட் புட்டிங் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படியே செட் ஆகிடும். 2 மணி நேரம் கழித்து இப்போ எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இஃப்தாருக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கஸ்டர்ட் புட்டிங் மட்டும்தான் செஞ்சேன். பாட்டியா வீட்டில் பசியார வந்துருச்சு. இட்லி, சாம்பார், மசால் வடை எல்லாம் கொடுத்து விட்ருந்தா. நோம்பு கஞ்சி, சிக்கன் சம்சா, மசால் வடை, மின்ட்டு, கீரை, கஸ்டர்ட் புட்டிங். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.